ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம வந்துட்டு வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரிலேஷன்ஷிப், ரெசிஸ்டர், இண்டக்டர், அப்புறம் பியூர் கெப்பாசிட்டர், தென் ஆர்எல், ஆர்சி, தென் சீரிஸ் ஆர்எல்சி காம்பினேஷனில் பார்த்தோம் அப்படிதானம்மா. ஸோ அந்த நம்ம பார்த்த டெரிவேஷனோட மொத்த ஃபார்முலாவையும் வந்துட்டு ஒரு டேபிள் ஃபார்மேட்டில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா எந்த சர்க்யூட் கொடுத்தாலும் நம்ம இந்த ஃபார்முலாஸ் மட்டும் வச்சு நீ அழகாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு எல்லாத்துலேயுமே வந்திங்கன்னா வோல்டேஜ் மாற போகிறது இல்லை. அப்படி நம்ம V=Vm sin omega t தான். தென் ஒவ்வொன்றிலையும் ஐ வந்து மாறும் அப்படி தானம்மா. ஸோ ஃபஸ்ட் இதில் I=Im sin omega, இந்த ஐஎம் அப்படிங்கிறதுல தான் ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்று மாறிச்சு அப்படிதானா. தென் எக்ஸ்எல்னா என்னது 2πfl, எக்ஸினா 1/2πfc. ஸோ ஆர்எல் சர்க்யூட்டும் போது Z=√r² + XL². இதே மூணு சேர்ந்து வரும்போது எது எல் பெருசா இல்லை சி பெருசான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஸோ அதுக்கேற்றப்பில் இசட் ஃபார்முலா எழுதணும். √r² + XL - XC ² ஓகே. தென் பியூர் ரெசிஸ்டரில் வந்துட்டு பவர் என்னதுமா, பவர் ஃபேக்டர் வந்து யூனிட்டி, பவர் வந்து V/I. கெப்பாசிட்டர் பியூர் இண்டக்டர் அண்ட் கெப்பாசிட்டரில் பவர் 0, பவர் ஃபேக்டர் என்னது தான் 0. ஓகேவா? ஆர்எல், ஆர்சி அந்த ஆர்எல்சி இந்த மூணுலேயுமே வந்துட்டு பவர் ஃபேக்டர் என்னது R/Z காஸ் தீட்டான்னு சொல்லி கூட நம்ம எழுதிக்கலாம். சரியா? R/Z. இதுவே பவர் வேல்யூ என்னது VI cos 5 காஸ் தீட்டா. ஓகேவா? அந்த இதுதான் எழுத போகிறோம். ஓகே. இதில் ட்ராப்புங்கும்போது வோல்டேஜ் ட்ராப் இப்போ ரெசிஸ்டருக்கு அக்ராஸாக ட்ராப் இருக்குதுன்னு செய்யும். இப்போ அதை என்ன எழுதுவோம்? V=IR ஃபார்மேட் தெரியுமா, அதே தான். தென் இண்டக்டருக்கு அக்ராஸாக உள்ள ட்ராப்னு சொல்லுவோம் I/XL. XL ஃபார்ம் வந்து 2πfl. தென் VC கெப்பாசிட்டருக்கு அக்ராஸாக ட்ராப் என்னது I/XC. XC ஃபார்முலா என்னது, கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் 1/2πfc. தென் பாரு மற்ற எல்லாத்துக்குமே நான் டேரெக்டாக இது ரெண்டாவதோட காம்பினேஷனால டேரெக்டாக இசட் இம்பிடன்ஸாக எழுதிட்டேன். ஓகேவா? தென் எதுனாலும் சரி இம்பிடன்ஸ், ரியாக்டன்ஸஸ் எல்லாத்துக்கும் யூனிட் என்னது ஓம். பவர் ஃபேக்டருக்கு எந்த ஒரு யூனிட்டும் கிடையாது. ஓகேவா? சரி, இது இந்த டேபிளை நல்லா படிச்சுக்கோங்க. இதை வச்சு இப்போ 10 மார்க்ஸில் வந்துட்டு முக்கியமான சம்ஸ் வந்து இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணியே நம்ம மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ அது ரிலேட்டடாக 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். இப்போது அந்த ப்ராப்ளம் பாருங்கள். A coil of resistance 8 ohm and an inductance of 0.1 Henry is connected in series with a capacitance of 75 microfarad with a voltage of 240 volt 50 Hz supply. Calculate number 1 impedance, number 2 current, number 3 power factor, number 4 voltage across the coil and capacitor, number 5 power. ஓகேவா? முதல்ல தேர்ட் யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் 10 மார்க்ஸில் கொடுத்துருக்க கொஷினை நல்லா வாசிங்க. சரியா? ஸோ சிங்கிள் ஃபேஸில் கேட்டிருக்காங்களா 3 ஃபேஸ் சர்க்யூட்ஸில் கேட்டிருக்காங்களான்னு முதல்ல பார்த்துடணும். ஸோ சிங்கிள் ஃபேஸில் கேட்டிருக்காங்க அப்படின்னா அது என்ன சர்க்யூட்டுங்கிறது முதல்ல பார்க்கணும். பியூர் ஆரா, எல்ஆ, சிஆ, இல்லை ஆர்எல்சி கொடுத்துருக்காங்களா, இல்லை ஆர்எல் மட்டும் கொடுத்துருக்காங்களா. தென் காயில்னாலே அது வந்து ஆர்எல் தான். சரியா? சரி, இப்போ நமக்கு கொடுத்துருக்க ப்ராப்ளம் படி நம்மளுக்கு என்ன சர்க்யூட் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஆர் கொடுத்துருக்கு, எல் கொடுத்துருக்கு, சி கொடுத்துருக்கு. எப்படி கொடுத்துருக்கு? சீரீஸில். அப்போ கொடுத்துருக்க சர்க்யூட் என்னது ஆர்எல்சி சீரீஸ் சர்க்யூட். ஸோ கொடுத்துருக்க கிவன் டேட்டாவை நம்மளால் ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். சரியா? பாருமா, ஆர் 8 ஓம், எல் இண்டக்டர்னால எல்னு எழுதியிருக்கேன். தட் இஸ் 0.1 ஹென்ரி. கெப்பாசிட்டர் என்னதான் 75 மைக்ரோஃபேரட். ஸோ மைக்ரோன்னு எழுதுவோம் 10⁻⁻6. ஸோ அதனால் நான் இப்போவே எழுதிட்டேன். இல்லைன்னு நம்ம என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம். இந்த மைக்ரோ போட மறந்துடுவோம்னா ஃபுல் சம்முமே தப்பாக போயிடும். ஸோ 10⁻⁻6 ஃபேரட். வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 240 வோல்ட். தென் ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஸோ இது என்ன சர்க்யூட்டு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட். ஸோ ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டுக்கு நம்ம டேபுலர் காலத்தில் ஃபார்முலாஸ் நிறைய எழுதியிருக்கோம் தெரியுமா. ஸோ அதை வச்சு டேரக்ட் சப்ஸ்டியூஷன் தான், என்ன கேட்டிருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். பாரு, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு இம்பிடன்ஸ். ஸோ இம்பிடன்ஸ் என்ன? ஸோ ஆஸ் பர் ஃபார்முலா நம்மளுக்கு ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டில் இசட் என்னதுமா, இசட் ஈக்குவல் டு இசட் தானே இம்பிடன்ஸ். ஸோ R² ப்ளஸ் XL - XC ² இல்லை XC - XL ² இதில் இண்டக்டர் பாருங்கள், கெப்பாசிட்டர் பாருங்கள், ரெண்டில் எது இது 10⁻⁻6 அப்படிங்கும்போது 0.0000 அப்படின்னு நிறைய ஜீரோ வரும் பாயிண்ட்டுக்கு முன்னாடி. அப்படி நம்ம இங்கே 0.1 ஹென்ரி. அப்போ எது பெருசு? இண்டக்டர் தான் பெருசு. அப்போது XL - XC ² ஸோ எது பெருசோ அதிலேருந்து கழிச்சிக்கிற வேண்டியதான். சரி, அது ஹோல் ஸ்கொயர்.
சரி, இங்கே எக்ஸ்எல் எக்ஸின்னு இருக்குது. அப்போ முதல்ல எக்ஸ்எல் எக்ஸி கண்டுபிடிக்கணும், அப்படி தானே? தட் இஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் முதல்ல கண்டுபிடிச்சிட்டு சப்ஸ்டியூட் பண்ணால் முடிஞ்சுது. பார்க்கலாம். எக்ஸ்எல் ஈக்குவல் டு என்னதுமா? 2π FL. ஸோ 2π இன்ட்டு எஃப் எவ்வளவு? 50. எல் எவ்வளவு? 0.1. இப்போ மல்டிப்ளை பண்ணிடலாமா கேல்குலேட்டரில்? ஸோ மல்டிப்ளை பண்ண என்ன வருது? 2π 50 இன்ட்டு 0.1னா 31.41 ஓம். ஓகேவா? ஸோ இம்பிடன்ஸ் கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் எல்லாத்துக்கும் என்ன யூனிட் என்ன சொல்லியிருக்கேன்? ஓம். தென் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? XC. ஸோ 1/2πfc தான் என்னது? XC. அப்போ 2π F வேல்யூ வந்து 50, சியோட வேல்யூ 75 மைக்ரோஃபாரட், 75 × 10⁻⁶. ஸோ ஈஸியாக தப்புடாமல் இருக்குது நான் சொல்கிறேன் பாரு. 2π F கண்டுபிடிச்ச மாதிரியே எக்ஸ்எல் கண்டுபிடிச்ச மாதிரியே எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். என்ன வரும்? 2 இல்லைனா 1 டிவைடட் பைனே போடுங்க. ஏன்னா நீங்கள் மறந்துட்டிங்கன்னா ஆக்சுவலாக எப்படி ஈஸியாக பண்ணலன்னா இதே மாதிரி பெருக்கிட்டு வர ஆன்சருக்கு ஒரு இன்வெர்ஸ் எடுத்துகிட்டா முடிஞ்சுதா? அப்படி பண்ணலாம். அப்படி இல்லைனா 1 டிவைடட் பை இந்த மொத்த டேர்மையும் ப்ராக்கெட்டில் போட்டு எழுதினாலும் சரி தான். ஓகேவா? ஸோ 1 டிவைடட் பை 2π இன்ட்டு 50 இன்ட்டு 75 இன்ட்டு 10⁻⁶. ஓகேவா? என்ன வரும்? 42.44 ஓம். இதுதான் என்னது? XC. இப்போ எக்ஸ்எல் தெரிஞ்சிடுச்சு, XC தெரிஞ்சிடுச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு R கொடுத்துருக்காங்க. இப்போ Z கண்டுபிடிச்சிடலாமா? பாருமா, இப்போது ஆரோட வேல்யூ 8. ஸோ 8² போட்டுட்டேன். ஸோ எக்ஸ்எல் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம், XC வேல்யூ ரெண்டையும் அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. ஓகே, இது ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் உள்ளதை முதல்ல கிளியர் பண்ணிடலாம். பாருங்கள். ஸோ 31.41 மைனஸ் 42.44 முதல்ல மைனஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ஆன்சர் என்ன பண்ணணுமா? ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக ஆன்சர் பாசிட்டிவில் தான் வரும். ஸோ ஆன்சரை ஸ்கொயர் பண்ணுங்கள். என்ன வருது? 121.66. இதோட இப்போ இந்த 8² என்ன பண்ணிடுங்க? ஆட் பண்ணணும். ஸோ ப்ளஸ் 8² எவ்வளோ வருது? 185.6607 போயிட்டுருக்கா. இந்த வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணும்? ஒரு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் கொடுங்க. இப்போ ஆன்சர் Z = எவ்வளோ மாறுது? 13.62 ஓம். ஸோ ரியாக்டன்ஸ் என்ன கேட்டிருந்தாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? இம்பிடன்ஸ்னாலும் சரி, ரியாக்டன்ஸ்னாலும் சரி, இல்லை கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் என்ன கேட்டிருந்தாலும் யூனிட் என்னது? ஓம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்டிருந்தாங்க? இம்பிடன்ஸ்க்கு ஃபார்முலா நம்மளுக்கு மூணுமே RLC கொடுத்துருக்கிறதுனால ஸோ √R² + XL - XC ² எக்ஸ்எல் தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், XC தனியாக கண்டுபிடிச்சிருக்கேன், ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவாம்மா? தென் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள்? கரண்ட். ஸோ ஆஸ் பர் RLC சர்க்கியூட் I = என்னதுமா? V/Z. ஒன்றும் இல்லைம்மா, V = என்ன செய்வோம்? IRன்னு எழுதுவோம். அப்படி தானம்மா? ஸோ இங்கே எல்லாம் சேர்ந்துருக்கனால அந்த ஆரை மட்டும் மென்ஷன் பண்ணாமல் அதை நம்ம இப்போ என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டோம்? V = IZன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்படிதாம்மா? இம்பிடன்ஸ் அப்படின்ட்டு. ஆருக்கும் சொல்லக்கூடாது, ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது. இப்போ என்ன சொல்லணும்? RLC மூணுமே இருக்கிறனால இம்பிடன்ஸ். இப்போ இதிலேருந்து I கண்டுபிடிச்சி என்ன பண்ணுவீங்க? I = V/Z. அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? சரி, வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க? 240. தென் Z இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்படிதாம்மா? 13.42. தென் கரண்ட் எவ்வளோ வரும்? 2 டிவைட் பண்ணிட்டா முடிஞ்சுது. 13.62. அப்போ 2 டிவைட் பண்ணால் என்ன ஆகும்? 17.6 ஆம்பியர். ஓகேவா? ஸோ செகண்ட் கேட்டிருந்தேன், அந்த டேட்டாவும் கண்டுபிடிச்சாச்சு. தேர்ட் என்னம்மா கேட்டிருக்காங்க? ஸோ தேர்ட் வந்துட்டு பவர் ஃபேக்டர். அப்படின்னு என்ன சொல்லியிருக்கு? cos θ R/Z. அப்படி நம்ம லாஸ்ட்டில் 3 சர்க்கியூட்டுக்கும் cos θ என்னது? R/Z. R எவ்வளவு? 8. Z எவ்வளவு? 13.62. 2 டிவைட் பண்ணால் முடிஞ்சிச்சு. அவ்வளோதானே? ஸோ cos θ = எவ்வளவு? 8 டிவைட் 13.62. ஸோ cos θ வந்து என்ன வந்திருக்கு? 0.58. பவர் ஃபேக்டருக்கு யூனிட்டி உண்டா? யூனிட் உண்டு கிடையாது. அப்படி தானம்மா? ஓகே. தென் அடுத்து ஃபோர்த்து, வோல்டேஜ் அக்ராஸ் தி காயில் அண்ட் கெப்பாசிட்டர். காயில்னால என்ன சொல்லியிருக்கு? இண்டக்டர் கொடுது. ஓகேவா? ஸோ VL என்ன, VC என்னன்னு கேட்டுக்காங்க. ஓகே, அதுதானே அக்ராஸ் த ட்ராப். ஸோ VL என்ன ஃபார்முலா படித்தோம்? I × XL. ஸோ I என்னதுமா? 17.6
இன்ட்டு எக்ஸல் என்ன கண்டுபிடிச்சோம், ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஸோ 31.41 41 or 42 பாயிண்ட்டை ரவுண்ட் அப் பண்ணி வர்ற ஆன்சர் பார்த்துக்கோங்க ஓகேவா. ஸோ 17.6 into 31.41. ஸோ ஆன்சர் 552.816 வோல்ட். ஓகே, தென் பிசி என்ன எழுதுவோம், ஐ இன்ட்டு எக்ஸி. ஐ எவ்வளவு 17.6, எக்ஸி எவ்வளோமா வந்துச்சு 42.44. ஸோ இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், ஸோ மல்டிப்ளை பண்ணும்போது 746.24 வோல்ட் வருது. தென் லாஸ்ட் என்ன கேட்டிருந்தாங்க, பவர் என்னம்மா. ஸோ பவர் ஃபார் ஏசி சர்க்யூட் பி ஈக்குவல் டு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், விஐ காஸ் தீட்டா காஸ் ஃபை. ஓகேவா, நீ ஃபைன்னு சொன்னாலும் சரி இல்லை தீட்டான்னு மென்ஷன் பண்ணாலும் இது ரெண்டும் ஒன்று தான். ஓகே, ஸோ வோல்டேஜ் என்ன கொடுத்துருந்தாங்க கொஸ்டினில் 240. கரண்ட் என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க 17.6, ஆல்ரெடி நம்ம செஞ்சது தான். தென் காஸ் தீட்டா என்ன வந்துச்சு நம்மளுக்கு 0.58 என்னம்மா. ஸோ மல்டிப்ளை பண்ணிடலாமா மூணையும். ஸோ மூணையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குது 2449.92. ஸோ இதை ரவுண்ட் அப் பண்ண என்ன கிடைக்கும் 2450 வாட்ஸ். பவரோட யூனிட் எழுதுமா வாட்ஸ், அதை தான் எழுத போகிறோம் சரியா. ஓகேம்மா, ஸோ இந்த சம் ஈஸி தான் அப்படி தானே. ஸோ ஃபார்முலாஸ் தெரிஞ்சதுன்னா என்ன சர்க்யூட்னு கண்டுபிடிச்சிட்டேன்னா அழகாக சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அது ஃபஸ்ட்டு 2 யூனிட் மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது, 3rd 4th யூனிட் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி சேம் மாடல் இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாமா. கொஞ்சம் வார்த்தைகள் மட்டும் மாற்றி கேட்டிருப்பாங்க, பட் ஃபார்மேட் ஒன்று தான் பாரு. A coil of resistance 10 ohm and inductance of 0.1 Henry is connected in series with a capacitance of 150 microfarad. ஸோ காயில்னு கொடுத்துருக்காங்க. காயில்னு என்ன சொல்லியிருக்கேன், ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரும் சேர்ந்ததுன்னு சொல்லிட்டேன். ஸோ அந்த 2 வேல்யூமே கொடுத்துருக்காங்க, சீரீஸ்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எதோடையா கெப்பாசிட்டர். அப்போ ஆர்எல்சி 3 சர்க்யூட், மூணையுமே சீரீஸில் போட்ட சர்க்யூட்னு வந்துருச்சு. ஸோ லாஸ்ட்டு பார்த்தா அதே மாடல். ஓகே, வித் வோல்டேஜ் ஆஃப் 200 volt 50 Hz சப்ளை. ஓகே, 200 volt 50 Hz சப்ளை கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் கேல்குலேட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இம்பிடன்ஸ், கரண்ட், பவர் ஃபேக்டர், வோல்டேஜ் அக்ராஸ் காயில் அண்ட் கெப்பாசிட்டர். லாஸ்ட்டு கொடுத்ததுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம், டேரெக்டாக அங்கே இம்பிடன்ஸ்னு கொடுத்து எல்லாம் கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடி, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கண்டுபிடி, எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்படினாலும் அதை கண்டுபிடிச்சி தான் நம்ம என்ன பண்ண முடியும், இம்பிடன்ஸை கண்டுபிடிக்க முடியும் இல்லையா. ஸோ ஈஸி தானம்மா, அதை செய்யலாமா. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா ஃபுல்லாக எழுதியாச்சு. இதில் சேம் மைக்ரோஃபேரட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதை 10⁻⁻⁶ மாற்றிக்கிறேன். ஸோ டேட்டா எழுதும் போதே கரெக்டாக எழுதிருந்தேம்மா. ஸோ எல்லா டேட்டாஸும் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் தான் எழுதுமா எக்ஸல். எக்ஸல் ஃபார்ம்லாம் எழுது 2πfL. ஸோ 2 × π, எஃப் எவ்வளவு 50, எல் எவ்வளவுமா 0.1. ஸோ லாஸ்ட்டு பார்த்தா அதே ஆன்சர் தான் இப்படி தானே. ஸோ 31.42 ஓம். தென் செகண்ட் என்ன கேட்டிருந்தாங்க, கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஸோ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எக்ஸி என்னன்னு கேட்டிருக்காங்க சரியா. ஸோ எக்ஸி ஈக்குவல் டு என்னது 1/2πfc. ஸோ 2π, எஃபோட வேல்யூ 50, சியோட வேல்யூ 150 மைக்ரோஃபேரட். ஸோ 10⁻⁻⁶ மறந்துடாத. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும் 21.22. த நெக்ஸ்ட் இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. இம்பிடன்ஸ் ஆர்எல்சி சீரிஸ் சர்க்யூட்டுக்கு ஃபார்முலா என்னது √R² ப்ளஸ் XL மைனஸ் XC த ஹோல் ஸ்கொயரில் இண்டக்டர் ஹையஸ்ட் வேல்யூனால XL மைனஸ் XCன்னு எடுத்திருக்கேன் சரியா. ஓகே, இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா R தெரியும், R எவ்வளவுமா 10 ohm. இதில் XL தெரியும், XC தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணிக்கோங்க. ப்ராக்கெட்குள்ளே தான் மைனஸ் பண்ணால் என்ன 10.2 வந்த ஆன்சர் என்ன பண்ணணும் ஸ்கொயர் பண்ணுறோம் சரி. அந்த ப்ராக்கெட்டு இப்போ முடிச்சாச்சு. இப்போ இதோட என்ன பண்ணணும் 10 ஸ்கொயர். 10 ஸ்கொயர்னா என்னதுமா 100 இல்லையா. ஸோ ஆட் பண்ண வந்த ஆன்சருக்கு என்ன பண்ணணும் ஸ்கொயர் ரூட். ஸோ ஸ்கொயர் ரூட் எடுங்க. என்ன ஆன்சர் வருது 14.22
14.28. அப்போ இம்பிடன்ஸ் எழுதுமா 14.28. தென் நெக்ஸ்ட்டு கரண்ட்டு கேட்டிருக்காங்க இல்லையா, ஃபோர்த் ஒன் கரண்ட் I. ஸோ I is equal to என்னதுமா V/Z. ஸோ வோல்டேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க 200. நம்ம இம்பிடன்ஸ் எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 14.28. ஸோ என்ன ஆன்சர் வரும், 2 டிவைட் பண்ணால் இட் இஸ் 14 amps. ரவுண்ட் அப் பண்ணால் என்ன வருதுமா 14 amps. ஓகே. தென் பவர் ஃபேக்டர். ஸோ காஸ் தீட்டா ஃபார்முலா என்ன உங்களுக்கு R/Z, தட் இஸ் 10 divided by 14.28 எவ்வளோ வரும் 14. ஸோ காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0.7. ஓகேவா. தென் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, வோல்டேஜ் அக்ராஸ் காயில் அண்ட் கெப்பாசிட்டர். ஸோ VL ஈக்குவல் டு என்னதுமா I into XL. ஸோ I என்னது நம்மளுக்கு 14, XL எவ்வளோமா 13.142. ஸோ ரெண்டு வேல்யூ மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன வருது 439.88. இப்போ VL கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் VC, வோல்டேஜ் க்ராஸ் கெப்பாசிட்டர் இல்லையா. ஸோ I into XC. ஸோ I into 2 XCயோட வேல்யூ என்ன வந்துச்சு நம்மளுக்கு 21.22. இது வந்து 14 இல்லையா. ஸோ 14 into 21.22 போட்டால் என்ன வருது 297.08 வோல்ட். இதுதான் என்னது VC. ஸோ கொஷினில் கேட்டெல்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இதில் போன சம்மில் பவர் கேட்டிருந்தாங்க, இதில் கேட்கல, அவ்வளோதான் வித்தியாசம். பவர் கேட்டிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க VI cos θ போட்டு கண்டுபிடிச்சிக்கிட வேண்டியதான். அவ்வளோதாம்மா. ரொம்ப ரொம்ப சிம்பிள். 10 மார்க்கில் அழகாக ஸ்கோர் பண்ணலாம் மார்க்கை. ஸோ 2 மெத்தடும் நல்லா பார்த்துக்கோங்க. இது போக இன்னும் சிங்கிள் ஃபேஸில் வந்துட்டு பவர் ஆங்கிள் வச்சும் தென் 2 காயிலை சீரீஸில் கனெக்ட் பண்ணால் என்னங்கிற ஒரு சிம்பிளான மெத்தட் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நடத்துனது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை 2 தடவை நல்லா கிளாஸ் ஒர்க் ப்ராப்ளம்ஸ் நல்லா செஞ்சு பாருங்கள். செஞ்சு நீங்களே ஆன்சர் கரெக்டாக வருதான்னு பாருங்கள். ஓகேவா. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம கூகுள் கிளாஸ் ரூமில் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம்.